வருமல்லே, உன் அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. வரப்போற மருமகனை 4 பேர் மத்தியில காரி துப்புது. ஐயோ, அதுக்கும் வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்ல. எதுக்கு நான் சிரிக்கிறேன்? அது ஒண்ணும் இல்ல, நேத்து ஒரு சூப்பர் மேட்டர் நடந்தது. மல்லே, நேத்து ரெட்டி ஒரு மேட்டர் செய்ய சொன்னா முடியாதுன்ட்டேன். உன்னாட கேட்காம நான் ஏதாவது செஞ்சிருக்கனா சொல்லு மல்லே. என்ன செய்ய சொன்னா? மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல, அதையும் உன்ன கேட்காம. ஏய், என்ன முடியாதுன்னு, என்ன மாட்டேன்னு, என்ன நக்கல் பண்றியா? ஒண்ணு புதுசா வந்திருக்குது, போறியான்னு ரெட்டி கேட்டான். உன்கிட்ட கேட்காம நான் போக மாட்டேன்ட்டேன். என்கிட்டயே வந்து போலாமா வேணாமான்னு கேக்குறியா? சிரிச்சுக்கிட்டே சோத்த போட்டு ஒரேடியா போய் சேர்றான்னு அதுல பிரஷத்தை போட்டு கொடுத்துருவேன். நாமல்லே போவேனான்னு சொல்லு, அதுக்கு என்னத்து இவ்வளவு பெரிய வார்த்தைலாம்? வாய்ப்பு கிடைச்சும் தப்பு பண்ணாதவன் உத்தம, அதுலயும் உன் புருஷன் உத்தம புத்திரன். நல்ல ஆளா துமில் குப்பத்தை சேர்ந்த ஒருத்தரை சொல்லுங்க. அண்ணே அண்ணே, அந்த அன்பு புறான்புண்ண ரொம்ப நல்ல பையன. அட போயா, புறான்பா புறான்பு, அவன் புறாணி கையுமே சுத்திட்டு இருப்பான். நல்ல ஆளே சொல்லுங்க அண்ணா. ஏதாவது ஏடா கூட எவனாவது போட்டு தள்ளிட்டானா? கேக்குறதுக்கு அழுகுறதுக்கு ஆள் இருக்க கூடாது. அப்படி எவனா ஒருத்தர் சொல்லுங்க. குட்டின எந்த குட்டினா? நாய் குட்டின. அந்த வேலை எவனாவது அல்லக்கைய சொல்றானா ஆப்பு வைக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ணே, அந்த மாதிரி பையன் பக்கா அல்ல கையின. அன்னைக்கு கூட ஹோட்டல்ல அவன் தாயா சரியான ஆளு. மாறி தாயா நம்ம தொகுதி வேட்பாளர். இங்க நிக்கிறியா? யோ மாமு, அசிங்கப்படுத்திய வாயா. அப்படி வாயா, உனக்கு நான் இல்ல. உக்காரு, முதல்ல உக்காரு. கேவலப்படுத்துறிய கண்டே வேண்டிய கை நிறுத்தி நிக்கிற. இந்தா நேற்று கட்டிங்க துரத்துனேன், இன்னைக்கு எதுக்கு கோட்டை வாங்கிட்டு சொல்லு. அதே மாமா, நேற்று ராத்திரி உன் பொண்ணு என்ன கட்டி தரணும்னு சொன்னியா, மறந்துட்டியா? போதையில சொல்லிப்பேன் பொய்யே. உனக்கு போதை ஏற்றணும் தெரியாது. இந்தா முதல்ல கொடுத்து போதை ஏற்றிக்க, நீ பேசின ஞாபகத்துக்கு வரும். இதுல ஊத்தி அடிச்சாதான் நின்று ஏறும். ஊத்து ஏன் மாம குடி ஏத்து ஏத்து. அதான் இந்தா மாமா ஊருகா. உப்பு இருக்கு. இந்தா இதை ஏத்து, ஃபுல்லா ஏத்து. அப்புறம் உள்ள இருக்கு, வெளில உள்ள ஏத்து மாமா. ஏத்து 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 மாமா, அதை ஏத்து. மாமே போதை ஏறிச்சா? அப்படி வா. நேற்றுக்கு உன் பொண்ணு என்ன கட்டி வைக்கிறதா சொன்ன. நானா? ஆமா மாமே. இந்த கோட் இருக்கா? நீதான் மாமி சொன்ன. மறக்காத, நீயும் வேஸ்ட் நானும் வேஸ்ட். சோத்த போட்டு வளர்க்கலாம். என் பொண்ணு லட்டு மாதிரி 30 ரூபா 40 ரூபா இருக்கா, கூட்டிட்டு போ, கட்டிக்கோ. உன்னை யார் தடுத்தா? மாமே வாயில ஏதாவது வந்துட போதியா? இப்ப கொடுத்த குவார்டர் 60 ரூபாயா? நீ 30 20ங்கிற. ஏய் பண்ணாட, 30 ரூபா 40 ரூபான்றது 30,000 40,000. இந்த கோட்டருக்கு என்ன மடக்க பாக்குறியா? போடா போகும்போது, போடா போகும்போது. அப்பனுங்கள விடுறா, பொண்ணுங்கள பாரு, கொஞ்சம் அழகா இருந்தா சிரிச்சு பேசி கவுத்து தாடி வளர்க்க வச்சு தண்ணி அடிக்க விட்டுறாங்க மச்சான். நம்ம லவ் எல்லாம் பொண்ணுங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு மச்சான். ஊர்ல இருக்க அத்தனை விஐபி இருப்பாங்க. நீங்க மேல போய் பாருங்க. ஏன் அடிக்கிறீங்க? பணம் வாங்குறீங்க, நானே பண்ணுங்க. வாங்கறதெல்லாம் வாங்கிடுங்க, ஆனா உங்க வேலையை காட்டிடுங்க. அதான் போன மாசமே மொத்தமா வாங்கிட்டீங்களா? இல்ல அதெல்லாம் பேசாத. மேல எடுத்து பிரஷர் வேற, லோக்கல் கம்ப்ளைண்ட் வேற. எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதெல்லாம் கை நீட்டி வாங்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ஓவரா பேசாரட்டி. நீ பண்றது ஒண்ணும் சமூக சேவை கிடையாது. நீ பண்ற பிசினஸ் பிராத்தல். ஓவரா பேசுற உள்ளதை போட்டுருவேன்.
ரெடி என்ன ரெடி? இந்த மாதிரி இடத்துக்குள்ள நீ வரலாமா ரெடி? உன் இமேஜ் என்ன ஆவறது? நான் இருக்கேன் ரெடி. இந்த நாய்க்குட்டி இருக்கும்போது நீ எதுக்கு ரெடி இங்கெல்லாம் வர? சரி, ஒரு 50 ரூபா கொடுத்து நீ கலந்து நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. யோசிக்காத ரெடி, 50 ரூபா கொடு ரெடி. மேல இடத்துக்குலாம் பிரச்சனை போயிருக்குது. நீ 50 ரூபா கொடு, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். 50 ரூபா வாங்கியிருக்கான். என்ன தலை ஊர்லாம் கட்டியாச்சா? அதுலயே நிக்குது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் நீங்க வரீங்க. ஏன் குட்டி, ரெட்டி பண்ற பிசினஸ் நீயே பண்ணலாமே. ஐய, நாய்க்குட்டின்னு பேரை வச்சுன்னு விசுவாசம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா தலை? குட்டி, ஃபார்மாலிட்டிக்கா 2 பேர் மேல கேஸ் போட்டுக்க. என்ன நீ பாத்துக்க. எந்த கோர்ட்டு தலை? சைதாப்பேட்டை. அங்க நம்ம தானே ஜட்ஜ் ஆகுறாரு, நான் பாத்துக்கிறேன். குட்டி சார், குட்டி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அதான் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன? சரி, கொஞ்சம் போட்டு யார் அது? இந்த கஸ்டமர்ஸ் எங்கேயோ பாத்துக்கிறேன். அவனா நீ? என்னயா ஆய் போற மாதிரி உட்கார்ந்து என்ன ப்ராப்ளம்? சார், அவர் ரொம்ப சீட்டிங் பார்த்து 20 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை ஏமாத்துறீங்கன்னா பாத்தீங்களா? ஆஹா, சீட்டிங் நமக்கு ஆகாது. ராஜா, கொலை பண்ணிருந்தா கூட இந்த குட்டி உன்னை காப்பாத்திருப்பான். சீட்டிங் நமக்கு பிடிக்காதே. குட்டி உள்ள போட்டீங்க. இப்போ சீக்கிரம் போட்டலாம் கொஞ்சம் உங்க செல்லதுல சொல்லு. இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுங்க. ஒரே இன்ஸ்பெக்டர்னா உன்னை நான் ஏசியாவே ஆகுறேன். அது போதும், அவசரப்படாத. மரியாதை. பிரியா குட்டி என்னடா பகுதி பாதின்னு பயந்து சாகுற? அவன் தான் ஆளாமா? நாம என்ன புறம்போக்கானா? டேய், பகுதி ரொம்ப மோசமானவடா. வேணாம் மச்சான், அவனை பகச்சுக்கிட்டா போட்டு தள்ளிடுவான்டா. நாடா பயமுத்திரியா? என்னோட மறுபக்கம் உனக்கு தெரியாத. நான் ஒரு ஒன்மேன் ஆர்மி. அவன் கை நீட்டுக்கு முன்னாடியே அவன் தான் என் கையில இருக்கும். நீ ஒண்ணும் பயப்படாது. வர்ற பார் ஏலத்துல அவனுக்கு கண்ணீர் அஞ்சல் போட்டு ஒட்ட வைக்கிறீங்க. அதை நீ பார்த்துட்ட. ஓடிட்டானா? ஓட மாட்டானா? நம்ம பேசுறது நமக்கே பயமா இருக்க. ஜனங்க நம்மள பார்த்து பயந்தே பழகிட்டானுங்க. டேய், உள்ள இருக்கானா? உள்ளதான் இருக்கேன். வாங்க தல. இந்த இருக்கா? வாங்க தல. வணக்கம். என்னடா அதுக்குள்ள புல் கெட்ட போட வந்துட்ட? பகுதி வந்திருக்காருடா. பகுதி யாரா? அண்ணா, உங்களை பத்தி தப்பாவே பேசணும். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஐயோ, நீங்க சிங்கம்னா? நான் நன்றி உள்ள நாய்ங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி எந்திரி. வர்ற இடைத்தேர்தல்ல துமிகுப்பத்துக்கு நீதான் கவுன்சிலர். உன்னை நிப்பாட்டுறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன காலையிலேயே நான் தான் போதைய போறேன்னா நீங்கள் மானா? எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலானா? நான் கொஞ்சம் போதையில இருக்கேன். எப்படின்னா பாக்கெட்ல 100 ரூபாய் இல்ல, நான் போய் கவுன்சிலர். காமெடி பண்ணா? டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. மக்களை நீ கவர் பண்ணு. தலைவர, முதல்ல நீ துட்டா காட்டு. ஏரியால மக்களை நான் கவுக்குறேன். எம்ஜி அண்ணா எம்எல்ஏவா காட்டுறேன். டேய், எப்போ இதே மாதிரி புரிஞ்சுதா? டேய், வாடா. சரிண்ணா. போங்கண்ணா. பாத்து போங்க. டொண்டாடாங். அடுத்த பகுதி நம்மதான். நீ அவனை போகணும்னு நினைச்ச, அவன் வாயாலே சொல்ல வச்ச பத்தியா உன்னை கவுன்சிலர் ஆக்கணும்னு. டேய், உன்ன மாதிரி ஆள் இருக்குதாண்டா இந்த நண்பங்களை நம்ப வேண்டியதா? கொஞ்சம் போட்டுக்கியா? உங்கள் வீட்டு பிள்ளை தங்கம் மாறிக்கொண்டு கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை அவருக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மனவாடி மாரியண்ணனே.